ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேட் மணி ஸ்கிரிப்ட் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான் வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான் டவுன்ஃபால் ஆச்சு. பட் ரொம்ப பெரிய டீப் டவுன் ஆகிருக்குது. ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டவுன் பண்ணோடனே இப்போ எல்லோரும் பையிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டபுள் பேட்டர்ன் கூட கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுக்கு வேணால் பையிங்காக செல்லிங்கான்னு பார்க்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பிடிசியில் வச்சு நம்ம பண்ண வேணாம். மோஸ்ட்லி செல்லிங்காக இருக்க வாய்ப்புக்கு இல்லை சைடு வேஸாக தான் போகும். ஸோ அதனால் வந்து குறைஞ்சி 8 ஹவர்ஸ் உங்களுக்கு எந்த கிரிப்டோ தோணுதோ அந்த கிரிப்டோ அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். நம்ம அது பார்க்கலாம். எத்தீரியம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நல்ல வாலடைல் ஆகிடுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதுக்கடுத்து நம்ம டெய்லி அனலைஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ் ஆனது எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம அதுக்கடுத்து கிரிப்டோ பார்ப்போம். பிஎன்பி கொஞ்ச நாள் நம்ம பார்க்கலாம், அதையும் ஒரு தடவை பார்த்துப்போம். பிஎன்பி தட் மீன்ஸ் இது டேல பார்த்தா இங்கே பாருங்கள், டேயில் பார்த்தாலும் சரி நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆகிடுது. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஃபுல் பேக்கத்தை விட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. சரி, அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மி. இப்போ நம்ம எல்லாமே வாலடைல் ஆனால வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய பேர் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம பேட்டர்ன் மட்டும் கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பையிங் சைன் தான். ஓகேவா? இது பையிங் ஆனால் மோஸ்ட்லி ப்ராடக்ட் இவ்வளோ தூரம் போகுது. நம்ம 4 ஹவர்ஸில் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா டேல ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது எல்லாமே. நேற்று லாஸ்ட் அனலைஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சிமிலராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நல்ல வால்டல் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்தான். பட் பிடிசி ஒரு பெரிய டம்ப் ஆனால செல்லுன்னு ஒன்று இறங்கிட்டான். பட் இவனோட பொட்டன்ஷியல் இது இருக்கிறதுனால வந்து திரும்பி பையிங் போகிறான். அதனால் நீங்கள் குவான்டிட்டி வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைகாஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நல்ல மூவ்மெண்ட் தான். ஸோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் நல்லா மூவ் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ பைகாஸை க்ளோஸ் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ணுங்கள். தேர்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்பி பார்த்தீங்கன்னா இதுவுமே பாருங்கள், இது சொன்ன டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டுனா செல்லிங் வரும். சொன்ன மாதிரி டவுன் நல்ல செல்லிங் வந்து திரும்பி அது டீப் டவுன் கரெக்ஷன் ஆகும் போது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி சொல்கிற பேட்டர்ன் எப்போ இதுக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி க்ளோஸ் பண்ணதோ அப்போ வந்து திரும்பி கூட நீங்கள் குவான்டிட்டி பை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பேட்டர்ன் ஆகும், ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசட்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் எந்த மாதிரி கிரியேட் ஆகிதான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி இது மோஸ்ட்லி எப்போ வந்து இதுக்கு மேலே போகிறோன்னா அப்போ வந்து நம்ம பை பண்ணுவோம். அது வரைக்கும் வேண்டாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண தான் பெட்டரு. ஏன்னா வந்து பேட்டர்ன் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிடுது, மார்க்கெட் வேறு வாலடைல் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் தான் பெட்டர். இசட்ஆர்எக்ஸ் வெயிட் பண்ணுவோம். தேர்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேட்டிக் பார்ப்போம். மேட்டிக்குமே ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஜம்ப் மேலே ஏறி இறங்கி இந்த மாதிரி போயிட்டுறான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேணால் பை பண்ணுங்கள். ரிஸ்க் நினைக்கணும், பை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லதாக இருக்குது. பட் டேல பாருங்கள், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கிறான். ஸோ அதனால் பை பண்ணிக்கலாம். பிடிசி வாலடைல் மேலே இங்கே ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போதைக்கு நமக்கு எது தோணுதோ அது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஃபோர்த்தெல்லாம் நம்ம வந்து பையிங்க்கு போகவே கூடாது, நேற்றே சொல்லியாச்சு. அண்ட் தென் டோடோவா ஆஸ் வெல் அஸ் நோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டி நேற்று சொல்லியிருந்தோம். கோட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி அது டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்லிங் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிட்டு திரும்பி மேலே போயிட்டான், ஒரு நல்ல ஃபுல் பேக் கொடுத்துட்டு. ஸோ அதனால் நம்ம கோட்டி க்ளோஸ் அது இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஐடிஎக்ஸ் பார்த்து நல்ல டவுன்ஃபால் ஆகிட்டு திரும்பி ஃபுல் பேக்கு வேணால் திரும்பி கூட நம்ம செல்லிங் போகலாம். ஐடிஎக்ஸை நான் செல்லிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பையிங் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CHZ இந்த கிட்டவை பாருங்களேன், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பட் ஹேமர் டைப் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணதால வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு. ஏன்னா அங்கே பாருங்கள் ஆல்ரெடி பேட்டர்ன் வந்து சிமிலராக பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிடுது. இன்கேஸ் இது இங்கே ரேஞ்ச் ஆகிட்டு அதுக்கடுத்து பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம நல்லா செல்லிங் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர். CHZ. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ZEC பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் நல்ல மூவ்மெண்ட் தான். செல்லுன்னு மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் 7% இன்க்ரீஸ் ஆகிடுது. இட்ஸ் ஓகே. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி பர்ஃபெக்டான சிக்னல் டைம் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக சிக்னல்ஸ் வேணும்னா நம்ம ஃப்ரீயாக ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னா நான் உங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு USDT எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். டேரக்ட் தான், ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ரொம்ப ட்ரஸ்டபிள், நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென்